தாராபுரத்தில் மின்சார வயர் அறுந்து விழுந்து தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வயலுக்கு சென்ற விவசாயி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜியாவுதீன். இவருக்கு பாப்பி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் ஜியாவுதீன் தெப்பக்குளத்தில் தான் குத்தகைக்கு எடுத்திருந்த வயலில் நெற்பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சி சென்றபோது எதிர்பாராத விதமாக மின்சார கம்பி அருந்து அவர் மேல் விழுந்ததில் உடல் கரைக்கு விழுந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றினர். இதைத் தொடர்ந்து கடந்த 1 வருடமாக ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பி குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத கொளத்துப்பாளையம் மின்உதவி கோட்ட பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தாராபுரம் காவல் நிலையத்தை இறந்தவரின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர். மேலும் மின்உதவி பொறியாளர் சுகுமார் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த லைன்மேன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். குளித்தலை அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் ரூபாய் 1.14 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பெட்ரோல் பங்கினை அமைச்சர்கள் சக்கரபாணி, செந்தில் பாலாஜி ஆகியோர் திறந்து வைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இரும்பூதிப்பட்டியில் கிருஷ்ணராயபுரம் வட்ட செயல்முறை கடன் வளாகத்தில் இந்துஸ்தான் பெட்ரோலின் நிறுவனத்துடன் இணைந்த ரூபாய் 1.14 கோடி மதிப்பில் 16,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெட்ரோல், 22,000 கொள்ளளவு கொண்ட டீசல் டேங்க் அடங்கிய விற்பனை நிலையம் கட்டப்பட்டது. இந்த பெட்ரோல் பங்க் விற்பனை நிலையத்தினை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பெட்ரோல் பங்க் வளாகத்தில் மரக்கன்றுகளையும் அமைச்சர்கள் நட்டு வைத்தனர். இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், சிவகாம சுந்தரி, இளங்கோ மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்ககிரி அருகே நிலத்தரகர் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ராமசாமி நகரை சேர்ந்த கார்த்திகேயன் ஐடி ஊழியராக பெங்களூரில் பணிபுரிந்து வருகிறார். இவர் வீராட்சிப்பாளையம் புதூரை சேர்ந்த மோகன் என்பவருக்கு கடன் கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கார்த்திகேயன் மோகனிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளார். ஆனால் மோகன் பணத்தை திரும்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது ஓமலூர் தாலுகா தாரமங்கலம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த நிலத்தரகர் குமரவேல் என்பவர் கார்த்திகேயனிடம் மோகன் தனக்கு சொந்தமான நிலத்தை விற்றுக் கொடுக்க கூறியுள்ளதாகவும் அதில் வரும் பணத்தை கொண்டு கடனை திருப்பி செலுத்துவார் என்று கூறியுள்ளார். அப்போது கார்த்திகேயன் தங்கள் பிரச்சினைக்குள் வருவதற்கு நீ யார் என்று கோபமடைந்து தாக்கியுள்ளார். இதனால் ஏற்பட்ட மோதலில் குமரவேலின் தலையில் கட்டையால் தாக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து குமரவேலின் மனைவி கலைமணி சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கார்த்திகேயனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதற்கட்ட போராட்ட நடவடிக்கை எடுத்ததாக கூறி அரிட்டாப்பட்டி விவசாயிகள் அவரது இல்லத்திற்கு சென்று நன்றி தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் அமையவிருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு கிராம மக்கள் சார்பில் பெரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்தது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு ஆதரவாக இருந்ததாக கூறி அரிட்டாப்பட்டி விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமியின் பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை பார்த்து நேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளருக்கு விவசாயிகள் கனிகள், நெல்மணி விதைகளை கூடையில் கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்தனர். சென்னை வியாசார்பாடி சர்மா நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 2025ஆம் ஆண்டிற்கான பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா கலந்து கொண்டு ஆண்டு விழாவை துவக்கி வைத்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.டி. சேகர், துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மேயர் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழா மேடையில் பேசிய மேயர் பிரியா, மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி பள்ளிகளில் செயல்படுத்துவதற்காக 27 திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் கல்வியிலும் விளையாட்டிலும் மாணவர்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். நம்ம
அரசு மதுபான கடையில் காலாவதியான மதுபானம் குடித்த ஒருவர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் மதுப்பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் சாலை உத்தனம்பட்டி பிரிவில் செயல்பட்டு வரும் மதுபான கடையில் மதுபானம் வாங்கி அருந்திய வேள்நார் கோட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு திடீரென வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட அரசு மதுபான கடையில் சோதனை நடத்தினர். அப்போது காலாவதியான மதுபான பாட்டில்கள் விற்பனைக்கு இருந்தது தெரியவந்த நிலையில் காவல்துறையினர் அதனை அகற்றினர். மேலும் டாஸ்மாக் அதிகாரிகள் காலாவதியான சரக்குகள் குறித்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடையில் நேரில் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டனர். மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்று வரும் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளை திருவள்ளூர் எம்பி ரயில்வே அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே மீஞ்சூர் காட்டூர் சாலையில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்க மேம்பாலம் கட்டும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாகவும், இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஈரியா ஆகியோர் மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகள் தொடர்பாக நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் ரயில்வே உயர்மட்ட பாலத்துடன் சாலையை இணைப்பதற்கான பாலப்பணிகள் குறித்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் எம்பி ஆலோசனை நடத்தினார். அப்போது ரயில்வே மேம்பாலத்தை சாலையுடன் இணைக்கும் பாலப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சசிகாந்த் செந்தில், மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தை இணைக்காமலேயே ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும், மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என ரயில்வே டிஆர்எம்மிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் எனவும் விரைவாக பணிகளை தொடங்கி முடித்து தருவதாக உறுதியளித்துள்ளதாக கூறினார். எல்லா விஷயமும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பட் அவங்க மேலே அதை போடாமலே பண்ணதுனால இன்னைக்கு டூ வீலரும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் ஓவராக இங்கே நிறைய ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கூட ஆகிட்டு இருக்கு. சில பேரால் இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் கூட எடுத்து போக முடியாத, இல்லை குழந்தைங்களை பைக்கில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் நம்ம டிஆர்எம் அவருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொன்னபோது அவர் நான் சைட் விசிட் பண்ணுறேன், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் டேட் கொடுத்தாரு. இன்றைக்கி வந்திருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் எல்லாம் கலந்து ஒரு சைட் விசிட் பண்ணோம். அதில் அந்த ரயில்வே இதுக்கு பக்கத்தில் இமீடியட்டாக நம்மளுடைய டூ வீலர்கள் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லும்பொழுது அதை உடனே பண்ணணுன்ற ரிக்வெஸ்ட்டை நான், நம்ம தலைவர் அம்மா, அப்புறம் எம்எல்ஏ அவங்க எல்லாம் சேர்ந்து ரிக்வெஸ்ட் வச்சோம். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இமீடியட்டாக அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் மினி உழவர் சந்தைகள் அமைக்கும் பணி நடந்து வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள உழவர் சந்தை துவங்கி 25ஆம் ஆண்டை முன்னிட்டு இன்று வெள்ளி விழா கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது. இதில் வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், வேளாண் அதிகாரி கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி, வேலூர் மாவட்டத்தில் மினி உழவர் சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், உழவர் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் உழவர் சந்தையில் விற்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து வரும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதில் திமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 46 பேர் போட்டியிடுகின்றனர்.
அவர்களது பெயர் பட்டியல் மற்றும் சின்னங்கள் கடந்த 20ஆம் தேதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்று பேலட் ஷீட்களை வாக்குப்பதிவு எந்திரங்களில் பொருத்தும் பணி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் முன்னிலையில் தொடங்கியது. தொடர்ந்து வாக்குப்பதிவு எந்திரத்தில் வாக்காளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களுக்கு உள்ளே செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும், வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுக்கும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் ரூபாய் 362.87 கோடி மதிப்பீட்டில் மக்கள் பயன்பாட்டிற்காக கூடுதல் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. அதனை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார். 2553 மருத்துவ பணியிடங்களுக்கு ஜனவரியில் தேர்வு நடத்தப்பட்டு மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் முதலமைச்சரின் மூலம் பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்வு சென்னையில் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். மேலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ரூபாய் 362.87 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடம் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.